ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு ஸ்கூல் மெனு படி மதிய லஞ்சுக்கு பருப்பு குழம்பும் அப்பளமும் கொடுத்துட சொல்லியிருக்காங்க. 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான மெனுவை சூப்பராக ரெடி பண்ணவும் போகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரும் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் ரெடி பண்ணுற மெனுவை பார்த்தா கிட்ஸை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸ் சீரியஸ்ன்னு சொல்லி போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு எழுப்பி 5:30க்கு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன்னா 8 மணிக்கு தான் பஸ் வருது. அதுக்குள்ளே நான் வச்சிருக்கிற மெனுவை ரெடி பண்ணிட முடியாதா? கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் கொஸ்டின், லஞ்ச் ரெடி பண்றதுக்காக முந்தின நாளே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைப்பீங்களா? இல்லைங்க, கண்டிப்பா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன். மார்னிங் 8 o'clock பேக் பண்ணி கொடுக்குறத மதியம் 12:30க்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணியே சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் முந்தின நாளே காய்கறி வெட்டினா நல்லா இருக்குமா? இல்லை, காலையில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தான் குக் பண்ணுவேன். ரெடி பண்ண போகிற மெனுவை பொறுத்து முந்தின நாள் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவேன். அதே மாதிரி அளவுப்படி எடுத்து வேணா வைப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியான லஞ்சிங் பாக்ஸில் பேக் பண்ணதே 10 மணி ஸ்நாக்ஸுக்கு பழத்தையும் பேக் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.